ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலத்தை வெல்லலாம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த வீடியோ பார்ப்பதற்கு முன் நமது சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தவும். வணக்கம் நண்பர்களே. 108 வியாதிகளுக்கும் ஒரே மருந்து என்ன தெரியுமா? 108 வியாதிகளுக்கும் ஒரே மருந்து உமிழ்நீர், அதுவே உயிர்நீர். சர்க்கரை நோய்க்கான எளிய இயற்கை மருந்து நம்ம வாயிலேயே இருக்கு, உமிழ்நீராக இருக்கு. சர்க்கரை நோய்க்கும் வாயில் ஊறக்கூடிய உமிழ்நீருக்கும் என்ன சம்பந்தம்? உணவு கலந்து செல்லும் உமிழ்நீர் தான் கணையத்தில் இன்சுலினை சுரக்க தூண்டுகிறது. உமிழ்நீர் என்னும் இயற்கை மருந்தை நம் முன்னோர்கள் தாங்கள் உண்ணும் உணவு வழியாக அதிக அளவு எடுத்துக்கொண்டனர். வாழ்வதற்காக உண்டனர், உண்பதற்காக வாழ்ந்தனர். அதனால்தான் பொறுமையுடனும் அமைதியுடனும் பொறுப்புடனும் உணவு உண்டனர். அதனால் அவர்கள் சாப்பிடும் உணவுடன் உமிழ்நீர் அதிக அளவு கலந்து வயிற்றுக்குள் சென்ற கூடுதலாக உமிழ்நீரை சுரக்க செய்வதற்காக ஊறுகாயை சிறிதளவு எடுத்துக்கொண்டனர். நம் முன்னோர்களுக்கு உமிழ்நீரின் அருமை தெரிந்திருந்ததால் ஊறுகாய் என்ற உணவுப் பொருளை கண்டுபிடித்து பயன்படுத்தினர். உமிழ்நீரை அதிக அளவு எடுத்துக்கொள்வதால் கணையத்திலிருந்து இன்சுலின் சுரப்பதற்கு எந்த தடையும் வராது. தூண்டல் துலங்கல் என்ற விதியின்படி உமிழ்நீர் என்ற தூண்டுதலால் இன்சுலின் என்ற துலங்கல் சுரக்கப்படுகிறது. நம் முன்னோர்கள் நாட்களை கணக்கிட்டு மாதங்களை கணக்கிட்டு வேலை பார்த்தனர். தற்காலத்தில் நாம் மணியை கணக்கிட்டு நிமிடத்தை கணக்கிட்டு நொடியை கணக்கிட்டு வேலை பார்க்கிறோம். அந்த அளவிற்கு நமது வாழ்க்கை வேகம் அதிகரித்து விட்டது. உணவு சாப்பிடும் வேகமும் அதிகரித்து விட்டது. வாழ்க்கைக்கான சாப்பாடு என்ற மனநிலை மாறி சாப்பிடுவதும் ஒரு வேலைதான் என்ற மனநிலைக்கு வந்துவிட்டோம். உணவை ரசித்து ருசித்து மென்று உமிழ்நீர் கலந்து சாப்பிடாமல் அவசரமாக வாயில் போட்டு லபக் லபக் என்று விழுங்குகிறோம். நாம் விழுங்கும் உணவில் உமிழ்நீர் கலக்க வாய்ப்பு இல்லாததால் நாம் உண்ணும் உணவுக்கு தேவையான இன்சுலின் கணையத்தில் சுரக்காது. எனவே உணவிலுள்ள குளுக்கோஸ் கிளைகோசனாக மாறாமல் அது சர்க்கரையாகவே இரத்தத்தில் தங்கிவிடுகிறது. நாளடைவில் சர்க்கரை நோய் என்று அழைக்கப்படும் நீரிழிவு நோயாக மாறிவிடுகிறது. சர்க்கரை நோய்க்கு மிக சிறந்த இயற்கை மருந்து நம் வாயில் ஊறும் உமிழ்நீர்தான். எனவே நாம் சாப்பிடும்போது உணவை மெதுவாக மென்று ரசித்து ருசித்து சாப்பிட வேண்டும். அப்போது இயற்கையாக உமிழ்நீர் சுரக்கும். கூடுதலாக உணவு செரிமானமும் சிறப்பாக நடக்கும். ஜீரண கோளாறு என்ற பேச்சுக்கே இடமில்லை. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று இணங்க நோயற்ற வாழ்வு நாம் வாழ முடியும். குடிநீர், குளிர்பானம், கூழ், சூப், தேநீர் அருந்தினால் கூட உமிழ்நீரை கலந்து வயிற்றுக்குள் போகிறபடி மெதுவாக ரசித்து ருசித்து அனுப்ப வேண்டும். நீரிழிவு நோய் என்னும் தற்கால கொடிய நோயை உமிழ்நீர் என்னும் அற்புத அமிர்தம் கொண்டு அழித்து ஒழிப்போம். நொறுங்க தின்றால் 100 வயசு என்று நம் முன்னோர்கள் சொன்னார்கள். அது வெஜிடேரியன் ஆகட்டும் அல்லது நான்வெஜ் ஆகட்டும், எந்த வகை உணவானாலும், கூழ், தேநீர், சூப் போன்ற எந்த உணவானாலும் பசித்த பின் சாப்பிட வேண்டும். ரசித்து சாப்பிட வேண்டும். உமிழ்நீர் சுரக்கிறபடி மென்று ருசித்து சாப்பிட வேண்டும். அவ்வாறு நாம் சாப்பிட்டால் 108 வியாதிகளுக்கும் இதுவே மருந்தென்றால் அது மிகையாகாது. என்ன நேயர்களே, இனிமேல் அப்படி சாப்பிடலாமா? நன்றி நண்பர்களே.